லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போதும். இன்னொன்னு மாமா. காவ்யா அக்கா, அத்தைக்கு பரிமாறு. இன்னொன்னு வைக்கவா? போதும். காவியா, நீ வா, உட்காந்து சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இல்லத்த, எல்லாருக்கும் பரிமாறிட்டு சுபாக்கா கூடயே சேர்ந்து சாப்பிடுறேன். அதுக்கெல்லாம் இன்னும் லேட் ஆகும். நீ உட்காரு, சுபா பரிமாறிட்டு சாப்பிட்டுக்குவா. நீ ஒண்ணு அவளுக்காகலாம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்திரா, வாமா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? வா, வந்து உட்காரு. வா. வா இந்திரா. இந்திரா, வந்து சாப்பிடு. வா, உட்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? இனி நீ எந்த தயக்கமும் இங்க படக்கூடாது. ஏன்னா இது நம்ம வீடு. வா, வந்து உட்காரு. வா. அட உட்காருமா. சுபா, இந்திராக்கு இட்லி எடுத்து வை. சரிங்க மாமா. சுபா, நீ இரு. இல்ல, நானே போடுறேன். வருங்கால கலெக்டருக்கு நான் பரிமாறுறேன். நீ போலாம். அப்புறம் கலெக்டர், உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? இங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, சொல்லுங்க என்ன வேணும்? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க, சொல்லுங்க. இட்லி, எனக்கு இட்லி போதும். ஓ, இருக்கே, இட்லி நிறைய இருக்கு. ஆனா உனக்கு இல்ல. ஐ மீன், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உனக்கு இல்ல. அத்தை, ஏய், நான் இங்க கலெக்டர் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. எடுக்கட்டுமா மேடம்? உங்களுக்கு மட்டும் இங்க ஒரு இட்லி 20 ரூபாய். சித்தி, 4 இட்லி 80 ரூபாய். ஒரு தோசை 100, பூரி 500. கையில காசு, வாயில தோசை. என்கிட்டயே சவால் விடுறியா? சவாலு என்ன ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? சாப்பிடறதுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு இருக்க, என்ன ஹோட்டல வச்சு நடத்திட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு இல்ல?
என்ன உனக்கும் உன் அக்காவுக்கும் பைத்தியம் முத்தி போச்சா? நாங்க தெளிவா தான் இருக்கோம் மாமா. இவளுக்கு 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பாடு போட்டிருக்கலாம். ஆனா இவதான் வெக்கம், மானம், ரோஷம் இப்படி எதுவுமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காளே. இவளுக்கு எதுக்கு சாப்பாடு போடணும்? வம்பா சட்டம் பேசிக்கிட்டு வந்தவ சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு சாப்பிடட்டும். என்ன இந்திரா, நான் சொன்னது சரிதானே? மிருகங்க. ஐயோ மாமா, மாமா, மாமா என்ன மாமா? ஹே காவ்யா, அத்தை என்ன அத்தை, பசியோட சாப்பிட வந்த புள்ளைய சாப்பிட விடாம சாப்பாட பறிக்கிறது ரொம்ப பாவம் அத்தை. ஒன்னும் பிரச்சனை இல்ல சுபா. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ உன் சாப்பாடை கட் பண்ணிட்டு அவளுக்கு வேணா கொடுத்துறியா? இல்ல அத்தை, சாப்பிடுறத. சுபா, அத்தை அவளுக்கு நீ இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்புறம் அவ நிலைமை தான் உனக்கும். புரியுதா? என்ன சுபா, ஏதோ தனியா எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவளுக்கு போய் ரகசியமா கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? நீ கொடுத்தாலும் கொடுப்ப. குடுடி. இது எங்க எடுத்துட்டு போப் போறீங்க அத்தை? ஐயோ என்ன அத்தை? சுபா, நீ முதல்ல ஃப்ரிட்ஜோட சாவி எடுத்துட்டு வா. நீ அதுல இருந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்தாலும் கொடுப்ப. உன்னெல்லாம் நம்ப முடியாது. அவ ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலையணும், அப்பதான் இந்த வீட்டை விட்டே அவ ஓடுவா. ம். வரும், நீ வா நம்ம போலாம். தம்பி
இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. பாவம் பையந்திரா, உங்க மேல ஆசைப்பட்ட ஒரு பாவத்துக்காக அவளும் இவ்வளவு கஷ்டம் தான் தாங்குவா. இங்க நடக்கிறது எதையுமே வாய் விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிட்டு நிக்கிறேன். கடவுளே, நீயாவது அந்த பிள்ளைய காப்பாத்து. என்கிட்டயே உன்னோட ஆட்டத்தை காமிக்கிறியா? பார்த்தல்ல, இது வெறும் சாம்பிள் தான். சூப்பர் சின்னத்தை. கரெக்டா அவ அடி வயித்துல கைய வச்சுங்க. ஆனா இந்த வீட்ல தான் இவளுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கே. யாராவது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்ய? நம்ம எதுக்கு இருக்கோம்? எங்கிருந்து கரண்ட் வருதுன்னு பார்த்து எல்லா ஃபியூஸையும் புடுங்க வேண்டியதுதான். இப்ப அவளுக்கு இருக்கிற ஒரே வழி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அப்படி போனா படிக்க முடியாது. அவளோட கலெக்டர் கனவை மூட்டை கட்டி நம்மளோட ஸ்டோர் ரூம்ல போட வேண்டியதுதான். எப்படி வச்சம் பாரு அவளுக்கு செக். மாஸ் சின்னத்தை, நீங்க மாஸ். ஆனா இதெல்லாம் கௌதம் இந்திரா பக்கம் சாயாம இருக்கிற வரைக்கும் தான் பண்ண முடியும். அவன் மட்டும் மனசு மாறிட்டான்னா எல்லாம் முடிஞ்சு. நீ, நான், அக்கா எல்லாரும் தோத்து போயிடுவோம். நீ அவனை சாதாரணமாலாம் நினைக்காத. சரியான கைக்காரி. கௌதம் இவன் பக்கம் போகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. கொஞ்சம் நீ அசால்ட்டா இருந்த அவ தட்டிட்டு போயிடுவா, பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் சின்னத்தை. இவ தட்டி பறிச்சது என் இடம். கண்டிப்பா என் இடத்துல இருக்க விட மாட்டேன். ஒருத்தைய இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். வா காவ்யா. என்னம்மா, ஏதாவது வேணுமா? அக்கா, இந்திராவை பாத்தீங்களா? ஏதாச்சும் பேசினாளா? இல்ல காவ்யா, பாவம் அந்த பொண்ணு. நைட் எல்லாம் பசியோடு இருந்திருப்பா. எப்ப தூங்கினாலோ என்னவோ. அதான் நானும் போய் அவளை எழுப்பல. அவளா எப்ப வராலோ வரட்டும்னு விட்டுட்டேன். அங்க பாரு காவ்யா. ஏ,
இந்திரா வாமா. இந்திரா என்ன மன்னிச்சுக்கோமா. பாவம் நேத்து ராத்திரி நீ எதுவுமே சாப்பிடாம பசியோட போய் தூங்கிட்ட. உனக்கு எந்த வகையிலுமே உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்லக்கா, விடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அட போ இந்திரா. கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம இப்படியா மனுஷங்களாம் இருப்பாங்க? அநியாயமா பட்னி போடுற அளவுக்கு இவ்வளவு படுபாவியா இருக்காங்களே இவங்கலாம். சரி இரு, நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? நான் நேத்து தானே உன்கிட்ட சொன்னேன், இந்த வீட்ல எது சாப்பிடுறதுனாலும் காசு கொடுத்து தான் சாப்பிடணும்னு. ஏ சுபா, யார கேட்டுடி இவளுக்கு காஃபி கொடுத்த? காவியா போட்டு கொடுக்க சொன்னாலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடச்சே, உனக்கு கொஞ்சமாச்சும் மான ரோஷம் இருந்தா, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா, நேத்து அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி திருட்டுத்தனமா குடிக்க பாக்குறியா? அது சரி, திருட்டுத்தனமா கல்யாணமே பண்ணவதானே நீ? இதுக்கெல்லாம் உன் மனசு உறுத்துமா என்ன? சித்தி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு கௌதம், நேத்து நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் காசு கொடுக்காம திருட்டுத்தனமா காஃபி குடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கா. சித்தி, இப்ப என்ன? காஃபி தானே குடிக்க போனா, எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க? இங்க பாருங்க சித்தி, இந்த சாப்பாடுலாம் காசு கொடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. தப்பு சித்தி. கௌதம், கௌதம் நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. சித்தி, இல்ல எனக்கு புரியல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப இந்த வீட்டெல்லாம் ஹோட்டலா மாத்துறீங்க நீங்க? காசு கொடுத்தாதான் சாப்பிடணும்ன்றதெல்லாம் கேவலமா இல்ல சொல்றதுக்கு? இங்க பாருங்க சித்தி, என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக ஒருத்தங்களோட வயித்துல அடிக்க கூடாது. அது தப்பு மட்டும் இல்ல, பாவம். கௌதம், என்னடா பேசிட்டு இருக்க நீ?
ஓ அம்மாவை அவமானப்படுத்தி ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவளுக்கு நீ ஆதரவா பேசிட்டு இருக்க? அப்படின்னா இவ என்ன பண்ணாலும் நாங்க சும்மா இருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? லாயரை வச்சு டைவர்ஸ் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. அவங்களே எதிர்த்து சட்டம் பேசுறா. கோர்ட்டு கேஸ்னு போனா ஈஸியா டைவர்ஸ் கிடைக்காது, இழுத்தடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு நாம ஏன் சாப்பாடு போடணும்னு கேக்குறேன். இத பார், அவளுக்கு பசிச்சா காசு கொடுத்து சாப்பிடட்டும், இல்ல என்னமோ பண்ணிட்டு போகட்டும். உனக்கு என்னடா வந்துச்சு? ஜெயா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எது தப்புங்கிறீங்க? எது தப்பு? நம்ம எல்லாரையும் ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்திருக்காளே, அது தப்பு. வெளியில போன்னு சொல்லியும் பிடிவாதமா இங்கேயே தான் இருப்பேன்னு இருக்காளே, அது தப்பு.